ஒரு காகம் தண்ணி குடிக்குது, ரெண்டு காகம் கிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நான் பார்த்தேன். உங்களுக்கு ஏன் வெட்கம்? வெட்கம் கொள்ள தேவையில்லை. பேரழகு இயற்கையே, காகங்களே. என்ன அழகாக பறக்கிறாங்க. நம்மளால் செய்ய முடியாததை அவைகள் செய்கின்றன. பறக்கின்றன. அப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க. பேரழகு காகங்கள் ஹாப்பியாக அன்பாக இருக்காங்க. மஞ்சள் கலரில் அப்படியே லெமன் எல்லோ அப்படியே அழகாக இருக்குது சரக்கொன்று. என்னோடய மொபைலில் அவ்வளோ அதோட ஒரிஜினல் பியூட்டியை படம் பிடிக்க முடியல. அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? பேரழகாக இருக்குது. இந்த மரத்தில் பிளாக் ஃப்ளவர்ஸ் உட்காந்துருந்தாங்களா, நான் சும்மா பண்ணுக்காக சூன்னு கையை தூக்கின பாருங்க, அப்படியே அத்தனையும் ஓடிருச்சு. பூக்கள் பறந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஸோ இவங்க தான் அந்த கருப்பு பூக்கள். சூன்னு சொன்னால் ஓடிடுவாங்க. சூ சூ. அதுக்கு என்னை பார்த்து பயம் இல்லை. அப்போ இருந்த பயம் இப்போ இல்லை காகங்களுக்கு. இந்த சிப்பிங்ஸ் என்னை நிற்க சொல்லிச்சு. அடடா பேரழகே, அடடா பேரழகே. எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எவ்வளோ லக்கீட்டில் எப்போவும் சிப்பிங்ஸ் கேட்கலாம். இயற்கை காற்று ஜன்னல் வழியாக உள்ள வரும் இல்லையா? இந்த இயற்கை ஆமான்னு சொல்லுது. அச்சோ, ஏன் இத்தனை அழகு? இப்படி மழை அடித்தால் நான் எப்படி குடை பிடிப்பேன்? ஏய், ரெட் ஃப்ரூட் இருக்கியா இன்னும்? ஓகே, கிளம்பலாம். இப்படி இருக்கு தெரியுதா? ஒரு பழுத்த இலை ஒன்று அந்த மரத்துக்கு கீழே ஃபுல்லாகவே ஒட்டடை தான் இருக்குது. புரியுதா? இந்த மாதிரி அதில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் மண்ணை சேர முடியவில்லை. இன்னும் காத்திருக்கிறது பிறந்த இடத்திற்கே திரும்புவதற்கு. பேரழகு இயற்கை. அச்சோ அச்சோ அழகு. அச்சோ கொள்ளை அழகு குட்டி கிடக்கு. பேரழகு. ஹலோ பியூட்டி. சரக்கொன்றையும் இது இன்னொரு மரம். அதோட மொட்டுக்கள் இத்தனை அழகாக இருக்கு. பியூட்டி. அச்சோ அழகு. அச்சோ அழகு. கொள்ளை அழகு. குட்டி கிடக்கு. மரத்தில் தூங்குது அழகு. அம்மாடியோ. என்னை பார்த்ததில்ல அவைகளுக்கு மகிழ்ச்சி. தெரியுதா? நான் சொன்னால் நம்பணும், சொல்லலைன்னா அப்புறம் எருமை மாடு தான் எல்லாம். ஏ பியூட்டி, ஏ அழகி, பேரழகி. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. அவ்வளோ அழகுப்பா. அவ்வளோ அழகாக இருக்குல்ல இயற்கை. பேரழகு. ஐயோ ஐயோ, ஏன் இத்தனை அழகு கொட்டி கிடக்கு? ஒரு யங் கப்பிள், காதல் ஜோடி தினமும் இங்கே உட்காந்து படிக்கிறாங்க. காலேஜுக்கு போவாங்களா மாட்டாங்களா? ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அதுங்களுக்குலாம் எவ்வளோ பயம், தைரியம் இல்லை?